திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக விளக்கம் அளித்துள்ளார். பாஜகவோடு கூட்டணி ஆட்சி என்று நாங்கள் சொல்லவில்லை என்று தெளிவுபடுத்தி அவருடைய கருத்து தான் கழகத்தினுடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும். அதாவது இதுக்கெல்லாம் பொதுச் செயலாளர் மிக தெளிவாக பதில் சொல்லிவிட்டார். பொது எதிரியை வீழ்த்துவதற்கு எல்லாரும் ஒன்றிணைக்கும். பொது எதிரி என்று சொன்னால் திமுகவை வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்திருக்கிறது என்கிற தெளிவான கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார். மற்றபடி யாரெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, யாரெல்லாம் என்டிஏவோட கூட்டணி என்று இன்னும் போக போகத்தான் ஒரு வருடம் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் தெளிவாக தெரியும். அதாவது பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் பல்வேறு கருத்துக்களை உடையவர்கள் ஒன்றாக இணைவது என்பதுதான் கூட்டணி. இது தேர்தலுக்கான கூட்டணி. மற்றபடி கொள்கைகளை சமரசம் செய்கிற கூட்டணி அல்ல. நீங்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய முதல் எதிரி கம்யூனிஸ்ட் என்று சொன்னார். 1967 திமுக கூட்டணியோடு சுதந்திரா கட்சியை அவர் அந்த கூட்டணியை அமைத்து அப்போது அந்த கட்சி கம்யூனிஸ்டும் இருந்தது. ஏன் மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்கிறார், மம்தா பானர்ஜியுடைய பிரதான எதிரி கம்யூனிஸ்ட், அவர்கள் இந்தியா கூட்டணியில் இணையவில்லையா? இதே போல ஏன் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார், அவர் பிஜேபி கூட விலகி வந்தார், இப்போது கூட்டணி அமைக்கவில்லையா? நிதிஷ்குமார் அவர்கள் பாஜகவோடு 3 முறை விலகி வந்தார், இப்போது கூட்டணி அமைக்கவில்லையா? இப்படி பொது எதிரியை வீழ்த்துவதற்கும் மக்களுடைய எண்ணத்தின் அடிப்படையிலும் தான் கூட்டணி ஒன்றாக இணைகிறது. அதனுடைய அடிப்படையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருக்கு. ஆமா, சட்ட ஒழுங்கு சரிந்து கிடக்கிறது. கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களுக்கும் போதிய பாதுகாப்பு இல்லை. அவர்கள் இது போன்ற பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் சரியாக செயல்படவில்லை என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.